வணக்கம் நண்பர்களே. நான் மோகன்குமார். எஜுகேஷன் மெத்தடாலஜி லெக்சர் 6 யூனிட் 4. இந்த இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லேர்னிங் டெம்பரரி பிஹேவியரல் சேஞ்சுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். இது எஸ்கே மங்கல்ல இருக்கக்கூடிய லெசனோட அடுத்த டாபிக். இது எப்படி அதாவது இது எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு முன்ன பார்த்தது என்னென்ன பார்த்தோம்? இப்ப இந்த வீடியோல லேர்னிங்க்கும் டெம்பரரி பிஹேவியரல் சேஞ்ச் 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள நம்ம கவனிக்க போறோம். இதுல எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னேன்னா, லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கற்றல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளிட்டோம். அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த எஸ்கே மங்கல் ஆத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுல முதல்ல ஃபர்ஸ்ட் டெம்பரரி பிஹேவியர் அப்படிங்கிற விஷயத்த எதெல்லாம் நாம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெம்பரரி சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் எல்லா நேரத்துல ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இப்போ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அத அப்ளை பண்றதுக்கும், இயல்பாவே ஒரு விஷயம் வர்றதுக்கும், இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால அங்க அவங்கள பாதிக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத தான் இங்க நம்ம சொல்றோம். அதான் சொல்றாங்க, ஆல் சேஞ்சஸ் இன் பிஹேவியர் லேர்னிங்ல சேர்த்திட முடியாது அப்படிங்கிறது தான் இவரோட ஆத்தரோட வாதம். இந்த சைக்காலஜிக்கலா இதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் குடுக்குறாங்க. அதன்படி முதல்ல என்ன சொல்றோம், டெம்பரரி சேஞ்சஸ் எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபட்டிக் அதாவது டயர்ட்னஸ் ரொம்ப டயர்டா இருக்கிறப்பயோ, இல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் ஏதாவது மாத்திரை, மெடிசின்ஸ் எடுத்துக்க போதும். ஆக்சுவலா ட்ரக்ஸ் அப்படின்னா மாத்திரை, சளிக்கு மாத்திரை இருக்கிறப்ப அவங்களுடைய கான்செப்டே வேற மாரி இருக்கும். அடுத்தது தூக்க மாத்திரை முழுங்கியிருந்தா மறுநாள் ட்ரௌசியா இருக்கும். அப்போ அவங்களுடைய பிஹேவியர் வேற மாரி இருக்கும். இதெல்லாம் கத்துக்கிட்டு வரதில்ல. அந்த பர்ட்டிகுலர் ட்ரக்கால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அடுத்தது இல்னஸ். உடம்பு சரியில்லாதபோது எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. மென்டலி கசகசன்னு இருக்கும். ஸோ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நடந்துக்கூடிய விதங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமா இருக்கும். இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. விலங்குகளுக்கும் அப்படிதான் இருக்கும். அடுத்து எமோஷனல் ஸ்டேட். கோவமா இருக்கிறப்ப, சந்தோஷமா இருக்கிறப்ப, இந்த மாரி டைம்ல பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாமயே இருக்கும். இதெல்லாம் டெம்பரரி அண்ட் அன்ஸ்டேபிள் ஒன்ஸ் காஸ்ட் இஸ் கான். ஆக்சுவலா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுச்சுன்னா, திரும்ப திரும்ப நார்மல் ஆயிட்டாங்கன்னா, அவங்க திரும்ப அந்த வேலைய செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, டெம்பரரிலி பிஹேவியரல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா, ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச். பெர்மனன்ட் சேஞ்ச்னா கண்டிப்பா நடத்தை மாற்றங்களுக்கு உட்பட்டதா இருக்கும். கெமிக்கல் சேஞ்சஸ் அதாவது ஒரு ட்ரக்கோ, ஒரு இல்னஸோ, ஒரு டயர்ட்னஸோ, மென்டலி அன்ஸ்டேபிள் டைம், ஆங்கர், ஃபியர் இந்த டைம்ல நடக்கக்கூடிய விஷயமும் என்ன பண்ணாது, அந்த மாதிரி இருக்காது. அவங்களுடைய பிஹேவியரே கரெக்ட்டா இருக்கும். எப்பவும் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா, ஹேபிட்ஸ். காலைல எந்திரிச்சு பல்லு விளக்குறது, அவங்களுடைய வேலைகள். அடுத்து ஸ்கில் அவங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கு, அவங்க நாலேட்ஜ். நம்மலாம் கோல்டு இருக்கப்ப டேப்லெட் போட்டா யோசிக்க கூட முடியாது. எவ்வளோ நாலேட்ஜபிளான பெர்சனா இருந்தாலும், அப்போ அவங்களால கிளாஸ் எடுக்கோ, அவங்களால யோசிச்சு ஆன்சர் பண்றதுக்கோ முடியாம இருக்கும். இதுக்கு காரணம் ட்ரக். அத தான் இங்க சொல்றாங்க. முக்கியமான விஷயம் கற்றலுக்கான இன்ட்ரெஸ்ட் கூட இருக்காது. அந்த மாரி இருக்கிறப்ப அன்லேர்ன்ட் கற்பிக்காம அதாவது கத்துக்காம இருக்கிறதும், மாற்றம் அடையறதும், அத ரீப்ளேஸ் பண்றது 3மே எத வச்சு நடக்கும்? இந்த லேர்னிங் வச்சு நடக்கும். மாடிஃபைட்னா பிஹேவியரல் சேஞ்ச். அன்லேர்ன்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ, அதனால லேர்னிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ, அனுபவம் மற்றும் பயிற்சி வாயிலாக ஒருவர் நடத்தையில் ஏற்படும் ஒப்பீட்டளவில் நிரந்தரமான மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒரு செயல்முறையே கற்றல் ஆகும் அப்படின்றாங்க. சரியாப்பா? ஸோ, அவ்வளோதான். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இத பிஜிடிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல டெம்பரரி பிஹேவியர் சேஞ்ச் எப்பல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம நாட் டியூ டூ லேர்னிங் கற்றலால் நடப்பது கிடையாது. லேர்னிங் என்னது? எக்ஸ்பீரியன்ஸு, பிராக்டிஸ் அனுபவம் மற்றும் கற்றலால் ஏற்படும். பிராக்டிஸ்னா பயிற்சியால வர்றது. அடுத்து ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஆ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். பட் பிஹேவியரல் சேஞ்சஸ்ல பெர்மனன்ட்டா இருக்கும். பிஹேவியரல் சேஞ்ச் டெம்பரரியா இருந்தா, அதுதான் என்ன சொல்லியிருப்போம் நம்ம, டெம்பரரி சேஞ்ச் பிஹேவியர்ன்னு சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிள்ஸ் நாம இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஹேபிட், இன்ட்ரெஸ்ட், ஸ்கில், நாலேட்ஜ். நாலேட்ஜ் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். கற்றலை பொறுத்து அவங்க தன்மையை மாறிக்கிட்டே இருக்கும். 1ஆம் கிளாஸ்
5ஆம் கிளாஸ் பையனுக்கு இருக்க வித்தியாசம், 5ஆம் கிளாஸ் பையனுக்கும் 10ஆம் கிளாஸ் பையனுக்கும் வித்தியாசம், 10ஆம் கிளாஸ் பையனுக்கும் 12ஆம் கிளாஸ் பையனுக்கும் இருக்க வித்தியாசங்கள்லாம் வந்து இத வச்சு தான் மாறுபடும். இம்பார்ட்டன்ட் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் தட் பிரிங்ஸ் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச். இப்பதான் சொன்னது. இது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராசஸால ப்ராசஸ் அதாவது பயிற்சி மற்றும் அனுபவத்தின் மூலமாக மட்டுமே கற்றலானது நிகழும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஆத்தரானாரு இந்த புக்ல சொல்லிட்டே வராரு. இப்ப கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரவி வந்து கொட்டாய் விட்டுட்டே இருக்கான். அவனால வந்து கிளாஸ் கிளாஸ லேர்ன் பண்ண முடியல. அவன் வந்து நேத்து நைட்டு தூங்கல. இந்த தூங்காதனால அவன் கொட்டாய் விட்டுட்டே இருக்கான்ற அந்த பிஹேவியர் சேஞ்ச் லேர்னிங்கால நடந்ததா அப்படின்னா, நோ. ஏன்னா, இவன் எதனால அது நடக்குது? டயர்ட்னஸால அந்த விஷயத்த அவன் திரும்ப திரும்ப கொட்டாய் விட்டுட்டே இருக்கான். அடுத்தது, Priya is crying because she had to fight at home. She is not participating, has had learning change. இப்ப எந்த ஒரு விஷயத்துலயும் கலந்துக்க மாட்டேங்கிற பிரியா. ஏன்னா அவ வீட்ல சண்டை போட்டு வந்துட்டா. இது வந்து இது லேர்னிங்கால சேஞ்ச் ஆயிருக்கானா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு ஆங்கர். அதாவது கோவத்தால. இது என்ன நடக்குது உங்களுக்கு? கார்த்திக் வந்து என்ன பண்றாங்கன்னா, வண்டி டெய்லி ஓட்டிட்டு இருக்கான். அவன் டெய்லி வந்து ஒரு 2 வீக்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். அதனால இப்ப என்ன பண்றான்? சைக்கிள் மாஸா ஓட்டுறான். எப்படி மாஸா ஓட்டுறான்? எப்படினாலும் பிரேக் ஃபுட்லேருந்து வீலிங்கே பண்ற அளவுக்கு பண்றான்னு வச்சுக்குவோம். அப்ப இது எதனால வந்தது? லேர்னிங்கால வந்ததுன்னா, எஸ் இது லேர்னிங். இது என்னது? பெர்மனன்ட் சேஞ்ச். எக்ஸாக்ட்லி ரிலேட்டிவ் பெர்மனன்ட் சேஞ்ச். ஏன்னா இது ஃபுல்லா கத்துக்கிட்டான். கத்துக்கிட்டது திரும்ப சைக்கிள்லாம் அவனுக்கு மறந்து போகறதுக்கு வாய்ப்பில்ல. சைக்கிள் எடுத்து எப்ப குடுத்தாலும் ஓட்டுவான். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா, ஒரு காய்ச்சல் இருக்கப்ப கீழ விழுந்துட்டானா, கீழ விழுந்தது லேர்னிங்கால வந்தது இல்ல. அவன் வந்து என்ன பண்ணான்? அவனால டயர்ட்னஸால வந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்த டாபிக் வந்து லேர்னிங் வித் இன்பிரிட்டிங். இந்த டாபிக்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஆ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட பிடிஎஃப் வரும். ஸோ நீங்க தேவையானவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்துரும். நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி. வணக்கம்.